ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி கடாய் மட்டன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான இந்த மசாலா வந்து இட்லி, தோசை, ரைஸ், அப்புறம் பிரியாணி, ரசம் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க. வாங்க அந்த சூப்பரான ரெசிபியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முதல்ல நம்ம கடாய் மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை நல்லா சிம்லே வச்சு நல்லா நம்ம வறுத்துடலாம். அதை நமக்கு காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு தக்கன நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா ஆறுனதும் நல்லா பவுட்ரு பண்ணி ரெடியாக வச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா ஒரு 5-6 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிடலாம். அதை நல்லா வதங்கினதும் அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து சேர்த்துலாம். நம்ம மட்டனை சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5-6 நிமிஷம் நல்லா மட்டன் குக் ஆனதும் அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை வதக்கிடணும். நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போனதும் நம்ம தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும். லைட்டாக ஒரு 2 பெரட்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு அந்த எண்ணெயிலே வந்து குக் பண்ணிடலாம். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் போல் நம்ம லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணும்போது அந்த எண்ணெயிலே வந்து தக்காளி, மட்டன் எல்லாமே வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு மட்டன் வந்து இந்த மாதிரி தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து ஒரு 1.5 டம்ளர் போல் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தனா நமக்கு தண்ணியாயிரும். நமக்கு வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம அளவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ண போகிறோம். மட்டனை வந்து நல்லா குக் பண்ணணும். ஒரு 40-50 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இல்லைனா வந்து குக்கர்லேயே வச்சு நம்ம சிம்பிளாக குக் பண்ணி எடுத்துடலாம். மட்டன் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு 1/2 கப் போல் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு நல்லா குக் பண்ணலாம். உப்பு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதும் நம்ம இப்போது மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்து சேர்த்துடலாம். கூடவே வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க உங்களுக்கு இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து இந்த மசாலா வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை மூடி வச்சு நல்லா மசாலாவோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5-6 நிமிஷம் நல்லா நம்ம குக் பண்ணால் பாருங்கள் நல்லா மசாலாலாம் நல்லா குக் ஆகி கலரே வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா 1 ஸ்பூன் போல் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 2 to 3 நிமிஷம் நல்லா நம்ம குக் பண்ணணும். அப்போ அதோட அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். ரொம்ப சூப்பராக கலரே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறமா பிரியாணி, அதே மாதிரி ரசம் சாதம், இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட கடாய் மட்டன் மசாலா வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.